பசியை பத்தி பேசுங்க, வேலையை பத்தி பேசுங்க, நாட்டு முன்னேற்றத்தை பத்தி பேசுங்க. ஜாதி அழுத்தல் இங்க நடக்காது செல்லம். என்ன செல்லம் தெரியும் காவேரி உனக்கு? எவனாவது வந்து தியானம் பண்ணும்போது SMS ட்வீட் பண்ணுவானாயா? இந்த ஆளு பண்றாயா? அவன் தியானத்துல உட்கார்ந்து இருப்பானா, கண்ணாடி போட்டு கண்ணு மூடுவானா, 100 கேமரா சுத்தி வச்சுப்பானா, காஸ்டியூமோட இருப்பானா, இவ்வளோ என்னது ஊதுபத்தி வச்சிருக்கான். போனாதான் ஊதுபத்தி வச்சிருப்பாங்க. அவளுக்கு ஊதுபத்தி வச்சு மூச்சு வாங்க முடியுமாயா? சைனாக்காரன் இங்க வச்சுட்டு ஊஞ்சல்ல தூங்குறான். அவன் 40,000 கிலோமீட்டர் வாங்கியிருக்காங்க. அவனை கேட்கறதுக்கு வக்கு இல்லை. நான் தெளிவா இருக்கேன். பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியுது. புரியுதா? அதை சொல்லுங்க அவனுங்களுக்கு. அண்ணாமலை சொல்றாரு பாஜக தான் சொல்றதுக்கு என்னப்பா இருக்கு? நான் தான் பெரியாளன்னு சொல்றதுக்கு சொல்லிக்கிட்டு போட்டோம். இல்ல இல்ல சொல்றவன் வேற, அது கரெக்டா இல்லையான்னு மக்கள் முடிவு பண்ணுவாங்க. நான் எங்களுக்கு வெயிட் பண்ணேன், அவ்வளவுதானே. நான் தான் சரி. நான் திடீர்னு ஒரு புதிய நடிகன் வருவான், உலக ரசிகர் மன்றம்னு போட்டுக்கிறான். அதுக்கு உலகத்துல ரசிகர் இருக்குன்னு சொல்ல முடியுமா? போட்டுக்கிறது அவனோட உரிமை, பேசுறது அண்ணாமலையோட உரிமை. நாம யார் அதை கேட்கறதுக்கு? அதை என் மேல திணிக்காதேன்னு சொல்றேன் இல்லையா? கனவுலையாவது நடக்கிற விஷயமா அது பாஜக தமிழ்நாட்டில் வந்து பெரிய கட்சியாகி முதல்வர்கள் ஆகுறது. சொல்லுங்களேன், என்ன செஞ்சிருக்காங்கன்னு அவங்க எங்க? யோ, தமிழ்நாட்டு தெரியாதுன்னு சொல்லுங்க அந்த அண்ணாமலைக்கு. தமிழ்நாட்டை விட கடவுளை கும்பிடுற கோயில்கள் இல்லை வேற எங்கேயோ. தமிழ்நாட்டை விட கோயிலுக்கு போற மனிதர்கள் இல்லை. ஆனாலும் அந்த கடவுளை அரசியலுக்கு எடுத்துட்டு வரல. அதுதான் பெருந்தன்மை தமிழ்நாட்டில். பசியை பத்தி பேசுங்க, வேலையை பத்தி பேசுங்க, நாட்டு முன்னேற்றத்தை பத்தி பேசுங்க. ஜாதி அழுத்தல் இங்க நடக்காது செல்லம், நடக்காது. நெக்ஸ்ட். இவங்க காவேரி பிரச்சனையை எடுத்துட்டு வர்றீங்க இல்லையா? இப்ப காவேரி பிரச்சனை இருக்குல்ல, அது மக்கள் பேசுற பிரச்சனை கிடையாது. நான் 2 நிமிஷம் சொல்லட்டுமா காவேரி பிரச்சனை? அவருக்கு என்ன செல்லம் தெரியும் காவேரி உனக்கு? இயற்கையில எல்லா நதிகளும் ஒரு இடத்துல ஸ்டார்ட் ஆகி இன்னொரு இடத்துல முடியுது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்று இருக்கு, இங்க ஒரு ஆட்சி இருக்கு, அங்க ஒரு ஆட்சி இருக்கு. மக்கள் தேர்ந்தெடுத்துட்டோம். வெயில் காலத்துல மட்டும் ஏன் பேசுறீங்க? அது 1000 விஷயங்கள் இருக்கு. அது ஒரு சின்ன ஆறு, கங்கா இல்லை, அது கிளம்பி வருது. அங்க மேல இருக்கிற காட்டை உடைக்கிறாங்க, தண்ணி கம்மியாகுது. காவேரி ஆறு பூரமா வந்து மணல் எடுக்கிறானுங்க, இருக்கிற தண்ணி வெளியே வருது. ரெசார்ட் கட்டுறாங்க. எல்லா இடத்துலையும் கரும்பு விவசாயிங்க இருந்தவங்களுக்கு தண்ணி அதிகமாக வேணும். காவேரி கட்டினது, டேம் கட்டினது பெங்களூருக்கு தண்ணி கொடுக்க இல்லை. ஏன்னா பெங்களூருக்கும் தண்ணி போகுது, இங்க வர்றதுக்குள்ள முடிஞ்சிடுது. இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. அதுக்குள்ள வந்து அந்த காவேரி ஆறு பக்கத்துல 3-4 ஊர் இருந்தது, 15 ஊர் ஆயிடுச்சு. 2 கார் கழுவுறதுக்கும் காவேரி தண்ணி வேணும், அந்த ஓரத்துல வீடு கட்டுறதுக்கும் காவேரி தண்ணி வேணும், 2 வகையா ஜிம்முக்கு போய் குடிக்கிறதுக்கும் 4 லிட்டர் காவேரி தண்ணி வேணும்னா இன்னொரு 10 வருஷத்துக்கு அப்புறம் தண்ணி இருக்காது. ஆக நம்ம தேர்ந்தெடுக்கிறவன் என்னையும் உன்னையும் சண்டைக்க மாட்டாம, நல்ல மழை வரும்போது 2 பேரும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை உட்கார்ந்து ஒரு சயின்டிஸ்டை கூப்பிட்டு இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு அதுக்கு தீவிர வரணுமே தவிர, அதை விட்டுட்டு தமிழனா கன்னடக்காரனானையோ மொழிக்கும் தண்ணிக்கும் என்னையா பிரச்சனை சம்பந்தம்? அங்கேருந்து ஒருத்தன் வந்து லோனை வாங்கி ஒரு வண்டி வாங்கியிருப்பான், இங்கேருந்து ஒருத்தன் லோனை வாங்கி வண்டி வாங்கியிருப்பான். அவன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்கான். இங்கேருந்து போனா நீ தமிழுக்காரன் காவேரி தண்ணி அவன் வண்டியை உடைப்பான், அவன் வண்டி இங்க வந்து இங்க உடைப்போம். நம்ம கிட்ட பார்த்துட்டு நான் என்ன சொல்றேன், இந்த காவேரி பிரச்சனையில ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பியோட வண்டி ஜக்கமாச்சா? ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பியோட பையன் வந்து அடிபட்டு தூங்கினானா? ஏழைகள் தான் போய்கிட்டு இருக்கோம். இதை வந்து மொழி பிரச்சனை ஆக்குவாங்க, நீயா நானும் ஆப்பாங்க. நானும் நீ போய் இது தீக்கிற விஷயமா? இது கழுத்தை பிடிச்சிக்கிட்டு கேட்கணும் அவனுங்களை. உடனே இவனுங்க என்ன கேட்கறானுங்க பாஜக, இவர் வந்து தமிழ்நாட்டில் போய் அதை சொல்லுங்க அப்படின்னு எனக்கு தமிழ்நாட்டில் எதிராக பேசுவீங்க. நான் தெளிவா இருக்கேன், பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியுது. புரியுதா? அதை சொல்லுங்க அவனுங்களுக்கு.
பிரச்சனையோட மூலத்தை பார்க்க மாட்டானுங்க. மொத்தம் காஃபி வளர்க்குறாங்க. பிரேசில்ல வந்து காஃபி விலை அதிகமாச்சுன்னா இருக்கிற மரத்தை கொட்டி மறுபடியும் இன்னும் அதிகமாக காஃபி வளர்க்குறான். அதுக்கு பெஸ்டிசைட்ஸ் போடுறான். அது வந்து தண்ணியில் கலக்கிறது, குடிக்க முடியாமல் போகுது. எவ்வளோ விஷயங்களை யோசிக்கணும். நீங்கள் வந்து கரும்பு பாருங்களேன், அதுக்கு அதிகம் தண்ணி வேணும். கரும்பு சுகர் ஃபேக்டரி எல்லாருமே எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் தான். அதை நிறுத்திட்டு அது வேணையா வேற வளர்க்குறங்க, விவசாயங்க நீங்கள் வேற வளங்க, அவ்வளோ தண்ணி வேஸ்ட் பண்ணாதுங்க, குடிக்கிற தண்ணி 2 நாட்டுக்கும் வேணும். நீங்கள் வேற ஏதாவது பண்ணுறதா நாங்கள் சில வேற இது உங்களுக்கு கொடுக்குறோம், வசதிகள் கொடுக்குறோன்னு பேச மாட்டாங்களே. ஸோ திஸ் இஸ் டீடைல்டு விஷயம். அதை வந்து நீ கன்னடக்காரனா தமிழ்நாட்டுக்காரனா கன்னட தமிழுக்காரன் அடிச்சுக்கிட்டோம் நம்ம பேசிக்கிட்டே இருந்தா இது தீராத பிரச்சனை. ஏனென்றால் இவங்களுக்கு அந்த பிரச்சனையை தீர்க்கிற மனசு இல்லை, முதல்ல அறிவில்லை. அது ஒரு அரசியல்வாதி தீர்க்கிற பிரச்சனை இல்லை. அதுக்குன்னு படிச்சவன் வேணும், அதை பத்தி தெரிஞ்சவன் வேணும். அதை பண்ண மாட்டாங்க, தியானம் பண்ணிக்கிட்டு உட்காந்துருப்பான். அது ஓகே உங்களுக்கு. எவனாவது வந்து தியானம் பண்ணும்போது SMS ட்வீட் பண்ணுவானாயா, இந்த ஆளு பண்றாயா? அவன் தியானத்துல உட்காந்துருப்பானா, கண்ணாடி போட்டு கண்ணு மூடுவானா, 100 கேமரா சுத்தி வச்சுப்பானா, காஸ்டியூமோட இருப்பானா, இவ்வளோ என்னது ஊதுபத்தி வச்சிருக்கான். போனாதான் ஊதுபத்தி வச்சிருப்பாங்க. அவளுக்கு ஊதுபத்தி வச்சு மூச்சு வாங்க முடியுமாயா? அதுக்கெல்லாம் அளவே இல்லை. அவனை கேட்க மாட்டானுங்க. காவேரி பிரச்சனையா போகும். இங்க இருக்கும்போது தமிழ்நாடு தப்பா தமிழ் பேசுறான், ஓகே, அதாவது முயற்சி பண்றேன்னு விடலாம், வேட்டி கட்டிக்கிறான். சைனாக்காரன் இங்க வச்சுட்டு ஊஞ்சல்ல தூங்குறான். அவன் 40,000 கிலோமீட்டர் வாங்கியிருக்காங்க, அவனை கேட்கறதுக்கு வக்கு இல்லை. இங்கிருந்து ஒடிசா போறான், தமிழ்நாட்டுக்காரன் ஆளக்கூடாது, சாவி எடுத்துட்டு போறாங்கிறான். மறுபடியும் கன்னியாகுமரியில வந்து தியானத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கான். இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நெஹ்ரு தெரிஞ்சாரு, விவேகானந்தர் தெரிஞ்சாரு, கன்னியாகுமரி தெரிஞ்சது, மகாத்மா காந்தி எனக்கு முன்னாடியே தெரியும். இவன் படிக்கல, அதனால இவனுக்கு தெரியாது. இல்ல அவன் பாக்கெட்ல இருந்து சொந்தமா ₹1 எடுத்திருந்தா, ஒரு ₹500 எடுத்திருந்தா காந்தி அங்கேயே பார்த்திருப்பான். அவன் நம்ம காசுல எல்லாம் வாழ்றான். அவன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு பாக்கெட்ல இருந்து எடுத்து பார்த்தா அது காந்தி அப்படின்னு சொல்லியிருப்பான். தெரியாது அவனுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.